மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகம், நாகாலாந்து, திரிபுரா மற்றும் கோவாவில் உள்ள 8 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகம், நாகாலாந்து, திரிபுரா மற்றும் கோவாவில் காலியாக உள்ள 8 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மகாராஷ்டிரம், குஜராத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும், கர்நாடகம், நாகாலாந்து, திரிபுரா மற்றும் கோவாவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகம், நாகாலாந்து, திரிபுரா மற்றும் கோவாவில் காலியாக உள்ள 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் அதன் தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். இந்தியாவின் தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். இதுகுறித்து தெரிவித்த அவர், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி வாக்காளர்களுக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் களத்தில் உழைத்த ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், கேரளம், புதுச்சேரி, அசாம் மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிப்பை வெளியிட்ட அவர், மேற்கு வங்கத்தில் மட்டும் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என அறிவித்தார். மேலும் இந்த 5 மாநிலங்களில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். விஜய் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும், எத்தனை கூட்டணிகள் அமைத்து வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை யாராலும் நெருங்க முடியாது என நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெட்ரோல், டீசல் விலை முழுமையாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது என தெரிவித்த அவர், சரியான நிர்வாக திறன் இல்லாததே சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என்றும், எந்த நாடோடு என்ன உறவு வைத்துள்ளோம் என்பதே முக்கியம் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து அனுமதி தரும் அளவுக்கு இந்தியாவின் நிலை உள்ளது என்று வேதனை தெரிவித்த அவர், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமெரிக்க மண்ணில் நின்று கொண்டே ஈராக் மீதான அமெரிக்காவின் போர் நடவடிக்கையை தவறு என்று சுட்டிக்காட்டியதுதான் உண்மையான தைரியம் என்று பாராட்டு தெரிவித்தார். மேலும் விஜய் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும், எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை யாராலும் நெருங்க முடியாது என தெரிவித்த அவர், 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் 2.0 ஆட்சி அமைவது உறுதி என உறுதியளித்தார். இதே டெல்லியில இறங்கி அங்க உள்ள வெளியுறவுத்துறை துணை அமைச்சர், வர்த்தகத்துறை துணை அமைச்சர் நினைக்கிறேன், இறங்கி கிறிஸ்டோபர் நினைக்கிறேன், டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்காரு. நாங்கள் எந்த நாட்டோடு வர்த்தகம் பண்ணாலும் எங்களுடைய நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கும் லாபம் வருமானி தான் பார்ப்பமே தவிர, இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் வருதோ அல்லது இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணமோ, இந்தியாவுக்கு ₹1 கூட அதில் லாபத்துக்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம். அவங்க இப்படியே தான் இருக்கணுமே தவிர எங்கள் அளவுக்கு அவங்கள வளர விட மாட்டோம். எந்த ரியாக்ஷனும் பண்ணாங்களா? இல்லையா? ஆனால் அதே அளவுக்கு பேசவே மாட்டார்னு சொல்லி இவரால் விமர்சனம் பண்ணப்பட்ட மன்மோகன் சிங் அமெரிக்காவில் இருக்கின்றார். ஈராக்கோடு போர் நடக்கு, இது தப்புன்னு சொல்லி அமெரிக்க மண்ணிலிருந்து பேசினவர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங். பேசினாரா பேசலையா? தவேக தலைவர் விஜயின் வருகை தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என திருவாரூரில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் முன்னிலையில் வளரும் தமிழகம் கட்சியிலிருந்து விலகியவர்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜான் பாண்டியன், விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பார்ப்பதாக வரும் குற்றச்சாட்டு குறித்து எந்த முகாந்திரமும் இருப்பதாக தனக்கு தெரியவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து தவேக மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் கூட்டணி வைத்து செயல்பட வேண்டும் என்று கூறியிருப்பது குறித்து சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்த அவர், விஜயின் வருகை தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என தெரிவித்தார்.
மேலும் சிவகங்கை ஆகாஷ் டெலிசன் வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரியை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நிறைய மெஜாரிட்டியா இணைஞ்சு பணியாற்றணும், கூட்டணியில வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அங்க தலைவர் தானே முடிவு எடுக்கணும், நாங்க சொல்ல முடியாது. நல்லா பாக்குறேன், ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா எலெக்ஷன் முடிச்சா சந்தோஷம் தானே. தமிழக வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா அந்த அரசியல் கட்சி? எனக்கு எங்களை பொறுத்தவரை ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நாங்கள் நிச்சயமாக வைக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படாது. வந்தால் பலம், வராதாலும் பிரச்சனை இல்லை. தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளதாக கோவையில் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் தாவேக தலைவர் விஜய் உரிய பதிலை அளித்துள்ளதாக தெரிவித்த அவர், விஜய் முதலமைச்சராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு பேசிய அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சரியாக இல்லை என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவை வீழ்த்தும் திறன் விஜய்க்கு மட்டுமே உண்டு என கூறிய அவர், தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு மக்கள் இவ்வளவு அதிகமாக ஆர்ப்பரித்து வருவதை இதற்கு முன்பு பார்த்ததில்லை என தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையிலும் தலைவரை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் என்பதற்காகத்தான் இத்தனை உயர் நிலையிலிருந்து திரைப்படத்திலிருந்து அனைத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் முதலமைச்சர் என்ற நிலையிலே தான் மக்களும் இருக்கிறார்கள், எல்லோரும் அதிலே இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.